தைரியமான மனித வெடிகுண்டா இப்ப நீ எடுக்க போற புது அவதாரம் உனக்காக இல்ல, அடுத்த இளைய தலைமுறைக்காக. நீ சிந்து போறது ரத்த துளிகள் இல்ல, இந்த மண்ணை பிடிச்சிருக்கிற பாவக்கரைய கழுவு போற புனிதமான நீர். கண் பார்வையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துற இந்த மாதிரி மருத்துவ முகாம்களை நாடு முழுவதும் நடத்துறதுக்கு மத்திய அரசாங்கம் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்கு. கண் பார்வை கோளாறே இல்லாத பிரகாசமான இந்திய சமுதாயம் அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நீங்களா இங்க ஏமா வந்தீங்க? தடுக்காம எங்களை எங்கடா போக சொல்ற? நீ எதுக்கு வந்திருக்க எங்களுக்கு நன்றா தெரியும்டா. புரிஞ்சுக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. அப்பா நீங்க ஏன்பா இங்கெல்லாம் வந்து? ரோகிதம் பண்றது என்னோட போட்டு நீ பெரிய ஆபீசரா வருவேன்னு நினைச்சேனடா. இப்படி கொலைகாரன மாறிட்டு எங்களுக்கு கொல்லி வைப்பேன் நினைச்சேன், இப்படி ஊருக்கே கொல்லி வைக்கிறியடா. ஆமா ப்ளீஸ் பா. கையாலேயே நான் யாருங்கிறது இருக்கட்டும். உன்னுடைய உயிர் எடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்ல, அடுத்தவனுடைய உயிர் எடுக்கிறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு? மனிதாபிமானமே இல்லாம மிருகத்தனம் எத்தனை பேர் கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கே, வெக்கமா இல்ல உனக்கு? நான் ஏன் வெக்கப்படணும்? என்ன மிருகமா மாத்திர இந்த சமுதாயம் தான் வெக்கப்படணும். நான் ஒரு ரேங்க் ஸ்டூடெண்ட், கோல்டு மெடலிஸ்ட். இந்த சமுதாயம் எனக்கு என்ன பண்ணுச்சு? எங்க போனாலும் வேலை இல்ல, வேலை இல்ல, வேலை இல்ல. நாட்டுல உனக்கு மட்டும்தான் வேலை இல்லையா? இந்தியால கோடிக்கணக்கான மக்கள் வேலை இல்லாம இருக்காங்க. அவங்க எல்லாம் உன்ன மாதிரி முடிவு எடுத்துட்டா இந்த நாடே சுடுகாட மாறிடும். மாறட்டும், நல்லா மாறட்டும். அப்போது என்ன மாதிரி இளைஞரோட ஃபீலிங்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். என்ன வாழ்க்கையில ரொம்ப அனுபவிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? இத பாரு, யாருக்குதான் இங்க பிரச்சனை இல்ல. கருவுல இருந்து கல்லறை போறவருக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு சாவதா சொல்யூஷன் கிடையாது. வீரனா வாழ்க்கைய ஃபேஸ் பண்ணணும், கோலையா சாக கூடாது. சார் சும்மா இருங்க சார். நான் என்ன சார் பெருசா ஆசைப்பட்டேன்? மாத்து படம் கூட இல்லாம கஷ்டப்பட்ட எங்க அம்மாவுக்கு ஒரு படம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. பட்டினி கிடக்கிற என் குடும்பத்துக்கு 3 வேளை சாப்பாடு போடணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. என் தம்பியை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் முடியல. எதுக்கும் உபயோகப்படாம உயிரோட இருக்கிறத விட என் குடும்பத்துக்காக உயிரை விட்டா என்ன சார் தப்பு? முடியல முடியல முடியலன்னு சொல்றியே, முயற்சி பண்ணியா? பண்ணணும்யா. மண்ணுல விழுந்த விதை கூட பூமியை முட்டி மோதி வெளியே வந்ததாயா மரமாகும், இல்ல மண்ணோட மண்ண மக்கி போயிடும். அங்க பாரு, அவங்களுடைய முகம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. இருட்டை விட்டு வெளியே வரணும், வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்கு இல்லாம போச்சுடா. தோத்து போறது அவமானம் இல்ல, விழுந்தாலும் அருவியா விழணும். தேங்கி நீ நான் சாக்கடை ஆடுவேன். ஏய், எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல ஏன் புலம்புறீங்க? வெறும் கையை நினைச்சா முட்டாள்தனம். 10 விரல் இருக்குன்னு யோசிச்சு பாரு, வாழ்றதுக்கு 1000 வழி கிடைக்கும். உச்சிக்கு போகணும், நான் முதலடி எடுத்து வச்சா தான் முடியும். முயற்சி பண்ணாம கோலத்தனமா செத்துட்டா மத்தவங்க இல்ல பெத்தவங்களே 10 நாள்ல மறந்துடுவாங்க. ஒரு தேசத்தோட எதிர்காலமே இளைஞர்களோட கையில தான் இருக்கு. உன்ன மாதிரி இளைஞர்கள் நாட்டுக்கு பில்லரா இருக்க வேண்டியவங்க கில்லர்ஸா மாறிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு நாட்டுக்கு தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய சின்னம், தேசிய பறவை, தேசிய விலங்கு, இப்படி 1000 இருக்கலாம். ஆனா தேச துரோகின்னு ஒரு புல்லு கூட இருக்கக்கூடாது. அப்பதான் இந்த நாடு முன்னேறும். உன்னுடைய அப்பாவித்தனத்தையும் முட்டாள்தனத்தையும் எவனோ ஒருத்த மிஸ்யூஸ் பண்ணிக்கிறான். அவன் சொன்னதை கேட்டு நீ இந்த நாட்டை அழிக்கிற. நாடுன்னு சொன்னது உன்னுடைய அப்பா அம்மாவை சேர்த்துதான். உன் குடும்பத்தை மட்டும் போக சொல்ற, மத்தவங்க சாகலாம் இவங்க சாக கூடாதா? ரத்த பாசம். அவன் நீ செத்துட்டா மட்டும் இவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? உங்க அப்பா அம்மாவை சட்டமும் சும்மா விடாது, சமுதாயமும் சும்மா விடாது. தேச துரோகி பெத்தவங்க கேவலப்படுத்துவாங்க. உன் தம்பியை பத்தி யோசிச்சு பாரு, அவனை யாரும் கிட்டே சேர்க்க மாட்டாங்க, தனிமைப்படுத்திடுவாங்க. படிக்க முடியாம தெருவுல திரியுவான். அப்ப அவனுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன். உன்ன மாதிரியே பாம்பு வச்சிருப்பா. வாழ வைக்கிறதா நினைச்சு அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கேடா. வா
இத பார், ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கிறது சம்பவமா இருக்கலாம், ஆனா மரணங்கிறது சரித்திரமா இருக்கணும். இயேசுநாதர் சிந்தின ரத்தம் ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்குச்சு. காந்தி சிந்தின ரத்தம் இந்த நாட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு. ஆனா நீ சிந்த போற இந்த ரத்தம் அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் இந்த நாட்டை அழிக்கிறதுக்கும். இதுக்கு மேல நீ வெடிக்கணும், சாகணும் நினைச்சா கமான் வெடா. அங்க பார், உங்க அப்பா அம்மா தம்பி எல்லாம் சேஃபா இருக்குங்க. இங்க நீ நான் மட்டும் தான் இருக்கணும். கமான் வெடா, வெடி வெடி வெடி. கமான் ஐ சே வெடி. என்ன படிச்சிருங்க சார். என்ன மேன் ரொம்ப கண்ணு கூசுது? அப்படிதான் கூசும். இதெல்லாம் காஸ்ட்லி ஒரிஜினல் டைமண்ட். கூசுது டைமண்ட்ஸ் ஆல உங்க 2 பேரோட மண்டையால. கொஞ்சம் வாட்டர் கிடைக்குமா? தண்ணி தானே, நான் கொண்டாடு. ஐ வில் பிரிங் கூல் ட்ரிங்க்ஸ். ஓகே. மேடம், இந்தாங்க தண்ணி. மேடம், கூல் ட்ரிங்க்ஸ். ஓ, கொழுப்புடுவானே. பபிள் கம் துப்பிட்டு. மேடம், தண்ணி. சாரி. இட்ஸ் ஓகே. Thank you. நெக்ஸ்ட் ஏதாவது நல்ல டிசைன்ஸ் வந்தா சொல்லி அனுப்புங்க. இதுல எதுவுமே பிடிக்கலையா? Nothing interesting. இந்தாங்க விசிட்டிங் கார்டு. சொர்க்கத்துக்கே விசிட்டிங் கார்டு. சொர்க்கம் இல்ல சார், நரகம். என்ன சொல்ற? 2 பீஸ் வயிறு மோதிரத்தை காடு சார். அது காணுமா? ஓகே பை. மேடம், ஒரு நிமிஷம். இதுல 2 பீஸ் காணுமா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அப்ப நான் தெரியுதுன்னு சொல்றீங்களா? நீங்க தான் கடைசியா பாத்தீங்க. அப்ப உங்களுக்கு என்ன டவுட் இல்ல? எதுக்கு சார் சந்தேகம்? செக் பண்ணிக்கங்க. வேணா செக் பண்ணிக்கங்க. என்ன செக் பண்ணிக்கங்க சார், அப்பதான் உங்க டவுட் கிளியர் ஆகும். ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும்னு நினைச்சேன். அனுப்பிச்சிடும் போல இருக்கே. நல்லா செக் பண்ணியாமா? செக் பண்ணிட்டேன் சார், எதுவும் இல்ல. சாரி மேடம். ஒரு ஜென்யூன் கஸ்டமரை இப்படி இன்சல்ட் பண்ணுவீங்க? உங்க மேல மான நஷ்ட வழக்கு போடாம நான் விட மாட்டேன். அது வந்து Shut up. சார், பரசுராம் சாருக்கு கொரியர். என்ன வித்தியாசமா கொரியர்ல கேசட் வச்சிருக்காங்க? கவனமா பாருங்க. பேசு. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரும் இதை பாத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஃபென்ஸ் மினிஸ்டரை கொலை பண்றதுக்காக இவங்க போட்டிருந்த பிளான நாம தடுத்துட்டோன்ற வெறியில என்ன கடத்திட்டு வந்திருக்காங்க. ஏசி சார், நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. என் ஒய்ஃப் இந்திராவும் இதை பாத்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இந்திரா, இவங்களால என்ன மிரட்டத்தான் முடியும். போலீஸ்கார எதுக்கு துணிஞ்சவன்னு இவங்களுக்கு புரிய வைப்பேன். நீ என்ன பார்க்காம துடிச்சுக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உன்னையும் உன் வயித்துல வளர்ற நம்ம குழந்தையும் நான் வந்து பார்ப்பேன். இவனுடைய முடிவு எங்களோட ஆரம்பம். மறுபடியும் எங்க விஷயத்துல தலையிட மாட்டீங்கன்னு நம்புறோம். அப்படி தலையிட்டா மரணம் 1 100 ஆகும், 100 1000 ஆகும். எஸ். ஹலோ. ஹலோ சார், என்ன இவ்வளவு தூரம்? இல்ல, பக்கத்துல ஒரு சின்ன ரைடு. ராஜா வீடு இங்கதான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே பார்த்து போலான்னு வந்தோம். ஐயோ, என்ன வெளியில என்ன பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க ப்ளீஸ். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ப்ளீஸ் நீங்க உட்காருங்க. ஓகே. நீங்க இவரை மீட் பண்ணது இல்ல? இல்ல. மிஸ்டர் தங்கராஜ், சப் இன்ஸ்பெக்டர். வணக்கம், என் பேர் இந்திரா. நல்ல பேரு.
வீரம், விவேகம், நிர்வாக திறமை, எதுக்குமே கலங்காத மனசு, அவங்கதான் அன்னை இந்திரா. அந்த பேர் உங்களுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. அப்பாவையும் கணவனையும் மகனையும் இழந்தாலும் மனம் தளராம இருந்த ஒரே வீரத்தாய் அவங்கதான். அந்த தைரியம் எல்லாருக்கும் வராது. ரொம்ப கரெக்ட் சார். இவங்கள பார்த்தா புருஷனுக்கு சுண்டு விரல் அடிபட்டா கூட இவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துடும் போல இருக்கு. என்ன சார், என்னையும் என் புருஷனையும் பயந்தாங்குழி லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி கூட எனக்கு இப்படிதான் பயம் காட்டினாங்க. ஆனா நான் பயப்படல. சார், ஒரு மனுஷன் எப்ப பிறக்கிறானோ அந்த நிமிஷமே அவன் எப்ப இறப்பான்னு கடவுள் எழுதி வச்சிருவாரு. சாவுக்கெல்லாம் பயந்தா நம்மால எதையும் சாதிக்க முடியாது. இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா நடைமுறை வாழ்க்கையில ஜீரணிக்க முடியாது. இது பாருங்க, என் புருஷனோட வாரிசை என் வயித்துல சுமந்துகிட்டு சொல்றேன். ஒருவேளை என் புருஷனுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா, டச் வராதுன்னு வச்சுக்கோங்க. என் கேஸ் வந்தா நான் எல்லாரும் மாதிரி மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்க மாட்டேன். அவரோட வாரிசை பெத்து வளர்த்து அவனையும் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக்குவேன். ஐ மீன் இட். இப்பவும் அதேதான் சொல்றேன். என் புருஷனோட வாரிசை பெத்தெடுத்து அது இந்த சமுதாயத்துல நான் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா ஆக்கி காட்டுவேன். சார், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். எப்படியாவது இந்த டெரரிசம்ங்கிறத வேரோட அழிச்சிடுங்க ப்ளீஸ்.